ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல ஒரு ஃபென்டாபோலஸான எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது ஃபியூச்சரில் இருக்கிற கசாமா டைம் ட்ராவல் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்து நம்ம ஷின்சானுக்கு உதவுவான். அப்படி ஷின்சானுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கசாமா டைம் ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே வீடியோ வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்கா டைம் ட்ராவல் பண்ணி 1997க்கு வருவாங்க. இதுதான் நம்ம ஷின்சான் இப்போ கரண்ட்டாக இருக்கிற காலம். இப்போ வந்து அந்த அக்காவும் ரொம்ப நேரத்துக்கு ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த 3 நாள் பொறுக்கி பசங்களும் டே பொண்ணு சும்மா நிற்கிது வாடா வம்புழுப்புன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த அக்காவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. காண்டான அந்த அக்கா எல்லாருமே அடித்து அன்றையரோட ஓட விட்டுருவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. அவனும் கபோர்டுக்குள்ளே இருந்து நம்ம ஒரு புக்கை தேடி எடுத்துட்டு இருப்பான். இப்போ கபோர்டுக்கு மேலே வச்சிருந்த பெட்டும் அப்படியே சரிஞ்சு கீழே விளாண்டுட்டு வருமா. நம்ம தலைவனும் பார்த்துட்டு பார்த்தோம் பார்க்காத மாதிரி அப்படியே கேஷுவலாக கதவை சாத்திட்டு அசால்ட்டாக அங்கேருந்து நகர்ந்துருவோம். இப்போ நம்ம மிக்சியும் தடபுடலாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஹேரியும் சூப்பர் ஒகாசாக்கி மிக்சி இதை நம்மக்கிட்ட எத்தனை நாளாக சமைக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி இதை இன்னைக்கு தான் சமைச்சிருக்கேன். வில்லேஜ் குக்கிங் சேனலில் வர தாத்தா அப்பால இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மனுஷன் செம குஷியில் இருப்பார். இப்போ அப்படியே மேலே ஒரு ஸ்பார்க் வரும். சிவ பூஜையில் கரடி பூந்தாப்பால இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கசாமா பூந்துருவான். மிக்சியும் பார்த்துட்டு டேய் யார்டா நீ எங்கேருந்துடா வந்தேன்னு கேட்க உடனே ஹேரியும் ஸ்பெஷல் டின்னர்னா போதும் ரோட்டில் போகிறவங்களாம் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஹேரியும் கடுப்பாவார். இப்போ கசாமாவும் திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். இப்போ மிக்சியும் அவன் கிடக்குறான். நீங்கள் சாப்பிடுங்க ஹேரின்னு சொல்லிட்டு ஷின்சான் அவனோட ஃபேமிலியும் கசாமாவை கண்டுக்காம மாறி மாறி ஸ்பெஷல் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ காண்டான கசாமாவும் இங்கே நான் ஒருத்தர் நிற்கிறேன் சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. சரி அதை விடுங்க, நான் யார் தெரியுமா, நான் தான் கசாமான்மா. உடனே மிட்சியும் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, கசாமா ஷின்சான் கூட கிண்டர் கார்டன்ல படிக்கிறான், அதுவும் அவன் குட்டியோண்டா இருப்பான், நல்லா எருமாடு மாதிரி வளர்த்துட்டு கசாமா நான் சொல்றேன் டின்னர் வேணும்னா வேணும்னு கேளு, அதை விட்டுட்டு கண்ட கதையெல்லாம் சொல்லாதுன்னுவாங்க. உடனே கசாமாவும் ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான்மா. உடனே ஷின்சானும் நீனா அதுக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்க இப்போ கசாமாவும் ஷின்சான் கபோர்ட்குள்ள இருந்து எடுத்தால அந்த புக்கை பார்த்துட்டு இந்த புக்கு என்னோட புக்கு தானே, நீ படிச்சு தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வாங்கினேன், ஆனால் இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை, மரியாதை இந்த புக்கை கொடுறான்னு சொல்லிட்டு கசாமா ஷின்சான் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ ஷின்சானும் இந்த புக்கு உன்னோட புக்கு இல்லை கசாமாவோட புக்கு, இத்தனை நாளைக்கு நான் கசாமா கிட்ட கொடுக்கணும்ட்டு சொல்ல உடனே கசாமாவும் அட கடவுளே நான் தான்டா கசாமா என்கிட்டே கொடுறான்ட்டு சொல்லிட்டு ஷின்சான் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ மிக்சியும் ஹரியும் அப்போ நீ உண்மையிலே கசாமா தானான்ட்டு கேட்க இப்போ கசாமாவும் இப்போ வச்சு உங்களுக்கு புரிஞ்சுது, நான் 2011 1997க்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஃப்யூச்சர் ரொம்ப மோசமாக இருக்குது, உலகம் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் ரோபோட்ஸ் தான். ஒரு கட்டத்தில் மக்கள் உருவாக்கின ரோபோட்ஸு மக்கள் எல்லாரையுமே அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் மக்கள் எல்லாரையுமே காப்பாற்ற ஒரு சூப்பர் ஹீரோ வந்தார். அவர் வேறு யாருமே இல்லை, அவர் தான் ஷின்சான்னு சொல்ல ஹேரியும் மிக்சியும் பாத்தியா மிக்சி, நம்ம பையன் ஃப்யூச்சரில் ஒரு சூப்பர் ஹீரோவான், இதை கேட்கவே சூப்பராக இருக்குல்லன்னுவாங்க. இப்போ கசாமாவும் நான் இன்னும் பேசியே முடிக்கல, கொஞ்சம் முழு கதையும் கேளுங்க. ஃப்யூச்சரில் இருக்கிற ரோபோட்ஸுக்கெல்லாம் ஒரே எதிரி நம்ம ஷின்சான் தான். ரோபோட்ஸ் கிட்ட கோளாறான கேள்வியெல்லாம் கேட்டு ரோபோட்டோட சிஸ்டமே செயலிழக்க வைக்கிறான். அங்கே ஃப்யூச்சரில் இருக்கிற 19 வயசு ஷின்சான் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் பாஸ்ட்டுக்கு வந்து 5 வயசு ஷின்சான் அழிக்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த அழிவை தடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்மா. இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காமிச்சாங்களே, அந்த பொண்ணு அப்படியே நடு ரோட்டில் நடந்து வர ஒரு ட்ரக்கு ஏற்றுற மாதிரி வந்துட்டு அப்படியே பிரேக்கப் போட்டுருவாங்க. இப்போ அந்த ட்ரக் டிரைவரும் ஏமா கண் எங்கம்மா வச்சிருக்கேன்னு கேட்க உடனே இந்த பொண்ணுக்கு சரியான கோபம் வரும். ஏ கைஸ் இது பொண்ணே இல்லை ரோபோன்னு அப்படியே இப்போ நம்ம கசாமாவை காட்டுறாங்க. அவனும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்பான். ஹேரியும் அதை விடு, நீ ஃப்யூச்சர்ல தானே வந்திருக்க, என்னோட கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்பாரு. உடனே மிக்சியும் இது ரொம்ப முக்கியம் பாருங்க கசாமா, நான் ஃப்யூச்சர்லையும் இதே மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கலான்னு கேட்பாங்க. நம்ம தலைவனும் அது உங்களுக்கே தெரிய வேணாமாம்மா, எப்படி கண்டிப்பாக குண்டாக தான் இருப்பீங்க. ஏன்பா கசாமா ஃப்யூச்சரில் இருக்கிற நம்ம மசம் வண்டியில் நிறைய முடி இருக்கா, நம்ம வாட்சினோட லீக்கு மூக்கு நினைச்சா, இதை பற்றி சொல்லன்ட்டு சொல்ல உடனே கசாமாவும் காண்டாயிட்டு குடும்பமாடா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், யாருமே அதை பற்றி எதுவுமே கேட்கல, அவன் இப்படி இருந்தான் இவன் இப்படி இருந்தானா நான் அப்படி இருந்தானா இப்படி இருந்தானான்னு சொல்லிட்டு உங்களை பற்றி மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்க, சைரோ மட்டும் வந்தான் நம்ம எல்லாருமே சங்கு தாண்டின்ட்டு சொல்ல உடனே ஹரியும் சைரோவா அது யாருன்னு கேட்க கசாமாவும் அது ஒரு கொடூரமான ரோபோட், அந்த ரோபோட் கிட்ட தான் ஷின்சானை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்ட்டு சொல்ல எல்லாருமே இப்படி ஷாக் ஆவாங்க. இப்போ ஷீரோவும் பயங்கரமாக குலைக்குமா. கசாமாவும் போச்சு அவள் வந்துட்டா போயன்னு சொல்லுவான். உடனே ஹேரியும் நான் கதவை திறந்து பார்க்குறேன், மிக்சி என்னை தொடப்பக்கட்டியை மட்டும் ரெடி அடித்து வையின்வாரு. ஹேரி போயிட்டு கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த ரோபோட் கதவை திறந்து ஒரு பெரிய பூசணிங்க எடுத்து ஹேரி மண்டையில் அடித்து ஹேரியை மாட்டையாக்கிட்டு அப்படியே ஷின்சானை பிடிக்கலான்ட்டு போக மிக்சி ஷின்சானை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க.
இப்போ நம்ம கசாமாவும் அந்த ரோபோட் முன்னாடி நின்றுக்கிட்டு, ஷின்சான் அந்த ரோபோட் கூட சண்டை போட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன். அதுக்குள்ளேயே எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு, நம்ம கசாமாவும் ஹூ ஆ ஹூ ஆ ஹூ ஆன்னு சொல்லிட்டு கைய காலெல்லாம் தூக்கி ரோபோட் அடிப்பான். ஆனா ஒரு அடி கூட அந்த ரோபோட் மேல படாது. ரோபோட்டும் கையில என்னமோ ஒண்ணு வச்சிருக்கும் வெப்பன் மாரி. அத எடுத்து கசாமா மண்டையில ஒரே அடி தான். கசாமாவோட செரிபெல்லத்த போய் தொட்டுட்டு வருமா, நம்ம கசாமா அப்படியே சுருண்டு கீழே விழுந்துக்கிட்டு, ஷின்சானே எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடறான்மா. நம்ம தலைவனும் கசாமா அடி வாங்குறத கேமரா எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இத கசாமாவும் பார்த்துட்டு, நீலாம் ஹியூமன் பீயிங்ஸே கிடையாதுடா, உனக்காக நான் அடி வாங்கினா வீடியோவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் தூக்கிக்கிட்டு, நம்ம ஷின்சான் மாதிரியே இருக்க ஒரு பலூன் ஊதி அங்கே வச்சுட்டு ரோபோட்டை ஏமாத்திட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பான். ஆனால் ரோபோட்டை அதை அழகாக கண்டுபிடிச்சிட்டு இவங்கள வெறி கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு வரும். இப்போ நம்ம கசாமாவும் ஷின்சானோட ரூஃபுக்கு மேலே சேஃபாக நின்றுட்டு இருப்பான். ரோபோட் கண்டுபிடிக்காதுன்னு நினச்சிருப்பான். ஆனால் அந்த ரோபோட்டும் கீழேருந்து மேலே ஒரு வாட்டியை போட்டு வந்துட்டு நம்ம கசாமாவுக்கு ஒரே அடி தான். அப்படியே குடிக்கயிறில் போயிட்டு நட்டுப்பான். இப்போ நம்ம ஷின்சானும் அடுத்து நான் தானான்னு கேட்பான். அந்த ரோபோட்டும் நோ டவுட்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹை ஜப்பை போட்டு நம்ம ஷின்சான் அடிக்கலான்ட்டு வரும். நம்ம தலைவன் லைட்டாக விலகிடுவான். அது அப்படியே ரூஃபை உடச்சிக்கிட்டு ரூமில் போய் விழுந்துடும். இப்போ நம்ம கசாமாவும் இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அந்த ரோபோட் ஆஃப் பண்ணுற பட்டன் அமைக்கிட்டு அப்பாடான்வான். சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே மேலே இருந்த நம்ம தலைவனும் அப்படியே தடிக்க நம்ம கசாம மேலே விழ அப்படியே நெசுங்கிடுவான். இப்போ நம்ம ஷின்சானும் அந்த ரோபோட்டோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக நின்றுட்டு இருப்பான். இந்த கசாமா பையன் சரியா பட்டன் அமைக்கி இருக்க மாட்டான். திரும்ப அந்த ரோபோட் ஆன் ஆகிட்டு நம்ம ஷின்சானை வெறி கொண்டு துரத்துமா. நம்ம தலைவனும் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு வேகமாக ஓடுவான். கபோர்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கணும்னு பார்ப்பான். அதுக்குள்ளே தான் பெட்டு தலகாணின்னு போட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த ரோபோட் வரும்போது அங்கேருந்து நகர்ந்துருவான். உள்ளே இருந்த பெட்டு தலகாணி எல்லாமே அந்த ரோபோட் மேலே விழுந்து நெசிக்கிடும். கடைசியாக ஒரு ஆக்ஷன் கமெண்ட் போகும்போது அந்த ரோபோட் மேலே விழ அதுவும் கரெக்டாக அந்த பட்டன் மேலேயே விழும். அதனால அந்த ரோபோட்டும் ஆஃப் ஆகிடும். நம்ம ஷின்சானும் சேஃப் ஆகிடுவான். இப்போ மிக்சியும் ஹரியும் வந்துட்டு கசாமா எழுப்பிட்டு, தம்பி டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியாப்பான்னு கேட்பாங்க. நம்ம கசாமாவும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நடந்த சண்டையில் உங்கள் வீட்டு ரூஃப் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்களான்னு கேட்க உடனே மிக்சியும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு ஆள் எங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கசாமாவே ரூஃபை சரி பண்ண விடுவாங்களா. இப்போ கசாமாவும் கிட்டவா நான் ஏன்னா எட்டி மூக்கணக்குச்சான், இவங்களுக்கு உதவி பண்ணலான்ட்டு வந்தா இவங்க வீட்டு வேலையெல்லாம் என்னைய வச்சு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சரியான கடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அடுத்து இப்போ நம்ம கசாமாவும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஹாரி மிக்சி எல்லாம் பார்த்து நான் போயிட்டு வரேன்னுவா. அப்புறம் நம்ம ஷின்சானை கூப்பிட்டு, இந்த புக்கு என்னுடைய புக்கு தானே, இந்த புக்கை நானே எடுத்துகிட்டு போகிறேன்னுவா. நம்ம தலைவனும் இதெல்லாம் கொடுக்க முடியாது, இது கசாமாவோட இதுன்னு சொல்ல, நான் தாண்டா கசாமா மரியாதையாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துகிட்டு கசாமா கிளம்பிடுவான். இப்போ அப்படியே சின்ன கசாமாவை காட்டுறாங்க. அவனும் இந்த ஷின்சான் பையன் என்கிட்டயே என்னோட காமிக்ஸ் புக்கு திரும்ப கொடுத்துட்டேன்ட்டு சொன்னான். ஆனால் அந்த புக்கு என்கிட்ட இல்லையே, அப்போ யார்கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இப்போ சம்மர் வரப்போது உங்களுக்கு லீவும் நிறைய வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது அப்படி நாங்கள் சொல்கிறதெல்லாம் போட்டுட்டு தான் நீ மறுவேளை பார்ப்பேன்றீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே போட முடியாது, ஆனால் சில வீடியோஸாச்சும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? மறக்காமல் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பை பாய்.